ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். வெல்கம் டு த அனதர் vlog. இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் ஜூக்கு போயிட்டுருக்கோம். லெஃப்ட்டு போகணுண்டா. நானும் என் ஃப்ரெண்ட் சந்தோஷ் தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே காலையில் 9:20 ஆச்சு. சரி சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பக்கமாக போகலாம் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்னென்னா இது வரைக்கும் திருச்சூர் நிறையா தடவை வந்திருக்கேன். ஆனால் திருச்சூர் ஜூக்கு போனதில்லை. ஸோ இன்றைக்கி நம்ம திருச்சூர் ஜூக்கு போயிட்டு அப்புறம் வேறு எங்கே டைம் இருக்கோ அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்க, இன்னும் நான் பக்கத்தில் போய்ட்டு ஜூ என்ட்ரன்ஸில் போய்ட்டு நான் பேசுகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சூர் ஜூக்கு வந்திருக்கோம். உடனே சொல்கிறாங்க, நான் தான் சந்தோஷம். எனக்குலாம் இன்ட்ரோவே தேவையில்ல, எல்லாம் தெரியுமா? எல்லாமே ஆல் இண்டியா பர்மிட்டா? வேர்ல்டு ஃபேமஸ். எப்படி 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 அதிகம் கொஞ்சம் சொல்லிடு. அதான் அப்படி தான். இது கேமராக்கார் எவ்வளோ வாங்கன்னு தெரியலடா. ஓ, பேக்லாம் வச்சுட்டு போகணுமோ? நான் கூட்டமாக அங்கங்கே நிற்கிறாங்க. போய் முதல்ல டிக்கெட்டை வாங்குவோம். இங்கே பாரு, கேமராவுக்கு ஸ்டில் கேமரா 100 ரூபா தான்டா. பரவாயில்ல. ஸ்டில் கேமரா 25 கேமரா 100 ரூபா. எங்கடா டிக்கெட்டு? இங்கே இருக்கிற டிக்கெட்டு. டிக்கெட் வாங்கலான்னு வந்திருக்கோம். சீட்டை பிடிக்கணும். எப்படி அது என்ன ஆன் பண்ணவே இல்லை. அதுதான்டா இப்படி எப்படி பிடிக்கணும்? அப்படியே பிடிச்சா போதும், நீ எப்படி வேணாலும் பிடிக்கலாம். அது 360 டிகிரி கவர் ஆகும். ஜூவே சின்னதுண்டா, இதுக்குள்ளே எப்படி எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரில. பேக் வச்சுட்டு போயிட்டாலும் பரவாயில்ல, வெயிட்டாக வேறு இருக்குது. கூட்டமாக வேறு இருக்குங்க. மழை பெஞ்சு ஜில்லுன்னு இருக்குன்னு பார்த்தா வேர்த்து ஊற்றுது, தாங்க முடியல. என்ன பேசுகிறா? நான் என்னத்தெல்லாம் பேசுகிறேன்? நான் வாயடைஞ்சு போயிருக்கேன். வாயடைஞ்சு போயிருக்கேன். திருச்சூர் வந்ததுலேருந்து வாயடைஞ்சு போயிருக்கேன். இது கொஞ்சம் மேலே மாட்டிக்க. இது பேசுகிற கேட்கலாம், பார்த்துக்கலாம். அதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஜூக்குள்ளே வந்துட்டோம். உள்ளார வந்த உடனே சானிடைஸ் பண்ணியாச்சு காலை. ஆமாம், கீழே தண்ணி வச்சுருக்காங்க தெரியல. இந்த விலங்குகள்லாம் பாதுகாப்பாக இருக்கும்ல, நீ மட்டும் பாதுகாப்பாக இருந்த போதுமா? அங்கே போய் மேலே பலாப்பழமாக தொங்குது. ஏடா டீசெண்டாக பேச மாட்டேடா. வட சென்னையில் வந்த மாதிரி தொங்குது. அப்படி தானே பேசணும். நல்லா இங்கே பாருங்கள், ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபாவாம், கேமராக்கு 25 ரூபா. நாங்கள் வந்து 3 கேமரா வச்சுருக்கோம். ஈமு கோழி என்ன வெள்ளை கலரில் இருக்குது? கிளி கண்ணுக்கே தெரியல. கிளியா? ஆமாம், அது கோழிடா. அது இருக்கு. ஏய் இங்கடா, அது கோழியாடா உனக்கு? கிளியா? ஃப்ரெண்ட்ஸ் கூண்டுக்குள்ளே கிளி வச்சுருக்காங்க. கண்ணே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை கலர் ஈமு கோழிலாம் இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் வெள்ளை கலரில் இருக்கா? இன்னைக்கு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குங்க. ரொம்ப குட்டி ஜூவாக இருக்க மாட்டேங்குது. ஃபேமிலியோட வந்துருக்குறாங்க. சண்டே நேரம் இவன் கூட வர வேண்டியதாக போச்சு. நீ வேணா வாய. குட்டியாக இருக்குது. இவங்க கோழி இன்னும் ஹைட்டரில் இருக்கும். என்னடா கோழி தான்டா அது. அதில் என்னடா டவுட்டு? அங்கே போய் வித்தியாசமாக ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்குது மேலே உட்காந்து. கழுகுடா? கழுகு இல்லை. அப்புறம் ஒயிட் நிக்கர்ட் ஸ்டார்க். இது என்ன பாரு, கழுகு பாரு. டேய், உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா உனக்கு? டேய், இங்கே இருக்கு பாருடா. அங்கே பாரு, படி என்னன்னு படி. ஏய், இது என்ன அப்புறம் கழுகு இல்லாமல்? இது கழுகுதான். டமாலுன்ட்டா உடனே டமால் டுமின்னுருவான். நீ கொத்துது பாரு. அதே மாதிரி இங்கே போடுறோம். இன்னும் கொடூரமாக இருக்கு. எவ்வளோ பெரிய கழுகு பாருங்க. ஆந்த பயங்கரமாக இருக்கு, கொடூரமா. இதை பிடி, அந்த கேமரா வெளியே எடுக்கிறேன். நீ பிடிச்சிக்க, கரெக்டாக கவர் பண்ண எல்லாத்தையும். பண்ணுவியா? கேமராமேன் போஸ்டிங் உனக்கு தரேன். ஓகே ஓகே. சம்பளம்லாம் தர முடியாது, தேவையில்லை. எப்படி ஜூம் பண்ணுறது? ஜூம்லாம் பண்ண முடியாது. அப்பப்போ நம்மளையும் காட்டு, அப்பப்போ என்னையும் காட்டு, உன்னையும் காட்டு. காட்டியாச்சு. மண்டை நல்லா ரெட்டாக இருக்குது.
எல்லாரும் ஆள் இருக்கிறாங்க. ஆள் இருக்காங்களா? ஆமாம். இது சாப்பாடு போடுறாங்களா? க்ளீன் மஞ்சள் தெளிச்சுட்டு போயிருக்காங்க பாரு. பரவாயில்ல, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. யாரை? எல்லா இங்கே இடத்தையும் பாரு. எப்படி ஃபோட்டோகிராஃபர் எதுவும் பேசுனா ஆஃப்லாம் ஆகாது, ஸ்க்ரீன் மட்டும் ஆஃப் ஆகிடும். சார்ஜ் வேறு 26 தான் இருக்குது. அப்பா பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறையா ஃபோட்டோ எடுத்துருக்கேன், உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். சிவா இதை மட்டும் எடுத்து ஆ இதை மட்டும் எடுத்துகிட்டே இருந்தால் டைம் போயிடும். வா, எனக்கு ஆந்தா தான் ரொம்ப பிடிக்கும். பார்க்க கொடூரமாக இருக்குல்ல, கேவலமான மட்டமான டேஸ்ட். இந்தா இப்படி தான் பிடிக்கணும். ஏன் ட்ரைனிங் என்ன? ஆமாம், பிடிக்காதாடா? ஆமையா? ஆமாம். உன்ட்ட கேட்டாங்களா? ஆமாம் உங்க ஆளு தானே அஜித்? ஆமாம், மறந்து போயிட்டியாடா? ஸ்கூல் டேஸ்லாம் மறந்து போயிட்டியா? அப்புறம் உன் பேர் சொல்லிடுவேன், பார்த்துக்க. நான் என்னடா அது டாய்லெட்டுக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஓ என்னடா கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் காட்டுற? கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லைடா, மாற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் தான் புது கேமராமேன் அப்பாயின்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண தெரில. ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளே காட்டுறேன், அங்கே போனால் அவங்கள காட்டுறேன். அப்புறம் என்னடா கல்லெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க? என்னமோ தண்ணி அடித்து கழுவிட்டு இருக்காங்க. தண்ணிலாம் அடிக்கல, தண்ணி அடிக்கிறது. முள்ளு மண்டிருக்குடா உள்ள. ஒன்றுமே காணும். ஆடியன்ஸுக்கு காட்டுறேன் முள்ள மண்டிரிய. அங்கே இருக்கு பாருங்க மூலையில். அங்கே இருக்கு. ரெண்டா? ஆமாம், இந்த பக்கம் ஒன்று இருக்கு. அது மேலே இருந்து இதையே காணும். ஒளிஞ்சிட்டு இருக்கு. வா, உன்னை மாதிரி ஆள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் ஒளிஞ்சிருக்கு. நீ மட்டும் பார்த்து கிழிச்சிட்டியாக்கும். என்னடா இருக்கு இதுக்குள்ள? ஓனாயிடா? ஓனாய் இல்லை, அது பேருனா ஃபாக்ஸ் தான். ஓனாயா? அதெல்லாம் ஒன்று தான்டா. ஃபாக்ஸ்னா நரிடா. நரி வச்சிருக்காங்க. ஓனாய்னா அந்த லியோ படத்தில் இருந்தது தான் ஓனாய். கேமராவில் தெரியுதா? கேமராவில் குட்டி குட்டியாக தெரியும், நம்ம ஜூம் பண்ணி போடணும். கேமராவில் ஓடிக்கிட்டே இருக்குது. வா, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் இது ரோட்டில் போனால் நாய்க்கும் நரிக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கு ஜாலியாக. சரியான வெயில்றாங்க. எப்போ நம்மளாலே முடியல. இங்கே என்னடா இருக்குது? இங்கே ஏதோ பெருசாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் அதே தான் இருக்குது, அவுத்து விட்ருக்காங்க நிறைய. அங்கே ஒரு படுத்துக்கிட்டு. இந்த ஆமாம், கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. நான் இதில் ஜூம் பண்ணி காட்டுறேன். எங்கடா தெரியுது பாருங்க. ஜூம் ஆகுதா? காட்டு. அங்கே படுத்துருக்கு பாருங்க. எல்லாமே தூரமாக இருக்குது வேறு, ஆனால் வந்து தெரியாது. ஓகே, வாடா அந்த கூட்டத்துக்கு வரத்துக்கு முன்னாடி போயிடலாம். ப்ரோ ஒழுங்கு கவர் பண்ணுங்க ப்ரோ. கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி வச்சுக்கோ. நம்ம இப்படி தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கரெக்டாக தெரியும். இப்படி பிடிச்சிக்க. ஒரு ஆக்வர்டா இல்லையா? ஆக்வர்டா. அப்புறம் நாங்களாம் அப்புறம் எப்படி ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு ஆக்வர்டாக இருக்கா? சுற்றுவீங்கடா. நாங்களாம் வந்து யூடியூபர்றோம். இவ்வளோ பப்ளிக்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. போகுது பாரு, சைடாக போகுது பாரு கேமரா. இருடா, அங்கே பார்த்து. இது என்னடா இது? இதுதான் மியூசியமா? ஏதோ பழங்கால ஆர்ட் மியூசியம் இருக்கு. ஊடு இல்லடா, இது வீடு. ஊடு மான்டா, புள்ளிமான். உள்ளார பார்க்குறீங்களா? நீ திருப்பி இது பண்ணிடாது, விளைஞ்சிடும். ஐயோ, இந்த ஒரு இடத்துக்கு போக முடியலடா. டே நீ எப்படா நீங்கள் ஃபுல்லாக சுற்றுறது? வாடா, மியூசியம் இருக்கேன், மியூசியம் காய வேண்டியதுதான். டே நீ இங்கே பாரு, இப்படி வச்சுக்க. இப்போ இது உனக்கு திருப்பி காட்டணும். இப்படி பிடிச்சிக்க. பாரு, அப்படியே வளைக்கணும். ஆமாம், இப்படி கஷ்டப்பட்டால் தான் வந்து முடியும். ஒரு நீ கேமரா திருப்பி உள்ளே போகணுன்னா என்ன?
இதுக்கு தனி என்ட்ரியா? போலாமா? சரி போகலாம் போகலாம். ஆ, வீடியோ எடுக்கத்தான் வந்திருக்கிறோம். ஆமாம், கண்டென்ட் தான் முக்கியம். எஸ். இது எப்படி இனி? ஆமாக்கா, 2. எவ்வளோக்கா? ஓகே ஓகே வாடா. பரவாயில்ல, எல்லாமே கம்மி ரேட்டாக தான் இருக்குது. பழங்காலத்து சிலைகள்லாம் வச்சுருக்குறாங்க. நீ காட்டு, நான் பர்சம் மூலம் வச்சுக்கிறேன், அப்புறம் சிலையை காட்டுவேன். நீ காட்சி ரொம்ப முக்கியம் இல்லை? இது யாரு? நல்லா பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு சாமி, ஸ்ரீதேவி. ஆமாம். இது என்னது? அனந்த விக்ரா. நீ படிக்காத சாமி, நீ படிக்க. நான் எழுதியிருக்கா தான் படிக்கிறேன். இன்னும் சலங்கெல்லாம் வச்சுருக்காங்க. சந்திரமுகி சலங்கடம் இருக்கு பாரு. என்னது? எல்லாமே ஆன்டிக்காக இருக்குது. ஆன்டியா இருக்கா? ஆன்டிக் அப்படின்னா ஏன்ஷியன்ட், பழங்காலத்து பொருட்கள் அப்படின்னு அவன் சொல்லித்தரான். இதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? அப்பப்போ இதோ இப்படி காட்டு, இப்படி வா, இப்படி வந்து காட்டு. உன் மூஞ்சை பார்க்கறதுக்காக அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஆமாம், நீ என் மூஞ்சி தான் காட்டு. நீ முதல்ல இருக்கு. என்னது பாம்பு மாதிரி இருக்கு? சில்வரில் வச்சுருக்காங்க, வெள்ளி. பெரிய பெரிய இதான பானை. இது எதுக்கு தெரியுமா? உன்னை உள்ளே போட்டு புதைக்கிறதுக்கு. அதான் தெரியுமா? தெரியுமா? டம்ம அடிச்சு விட்டியா? வயசானவங்களாம் சாகிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா இதில் தான் சாப்பாடு தண்ணியெல்லாம் போட்டு உள்ள புதைச்சிருக்காங்க. தெரியும். உனக்கு தெரியலாம், பரவாயில்ல. ஆடியன்ஸ் சொல்கிறேன். தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியலனாலும் உங்களுக்கு சொல்லி தரணும். பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே போடுறா ஜாரு. அவங்களுக்குலாம் அறிவு இருக்குடா, உன்ன மாதிரி இல்லை. அறிவு இருக்காலும் சில சின்ன குழந்தைங்களாம் பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து தெரியாது, நாலேஜ் சமாளிக்காது. நம்ம வந்து எல்லாமே நாலேஜ் அவங்களுக்கு வந்து தரணும், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆர்டினரி கிளேஜ். இங்கே போடுறான். இதில் தான் இந்த இதெல்லாம் தருவாங்கள்ல, இந்த சீஃப் மினிஸ்டர்லாம் ஓப்பன் பண்ணி படிப்பாங்களே, அந்த டேக்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அதுதான் நினைக்கிறேன். கொச்சின் கிறிஸ்டியன் காங்கிரஸ். இங்கே போடுற டேபிள் மரத்துலேயே கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. உனக்கு யாரா தரேன்னா? உனக்கு யார் தரேன்னா? அப்ஸ்டேர்ஸா? மேலே போகணுமா? படிக்கட்டு பயங்கரமாக இருக்கணும். கொடு, நான் எடுக்கிறேன். நான் மேலே போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேய் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. குட்டி குட்டியும் வச்சுருக்குறாங்கடா. இந்த வழிக்கு போ, இந்த வழி போகணும்.